தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆஹ் அதாவது நான் எப்படி நான் யோசித்தேன்னா, ஒரு நாள் கூட மேக்சிமம் நம்ம விடாம இந்த மெடிடேஷன் ப்ரேயரை நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய நம்முடைய மைண்ட்ல நிறைய ரினியூவல் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மைண்ட்ல ரினியூவல் ஆகும்போது தான் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளத்தின் எண்ணமா இருந்ததுனால, எந்த நாள்ல நான் காலையில நடத்த முடியலையோ அந்த நாள்ல ஒருவேளை எந்த டைமிங்கோ அந்த டைமிங் நான் முதல்ல போட்டுடுறேன். அந்த டைமிங்க்கு நம்ம தொடர்ந்து அந்த மெடிடேஷன் ப்ரேயர் நம்ம செய்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். ஆஹ் அதாவது நம்ம இருதயம் எப்போ ரெஸ்ட்ல வருதோ அப்பவே அங்க கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு கூட தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதமா ஆண்டவர் கிரியை செய்ய போறாரு. இதை நம்ம பாக்குறதுக்கு, அதாவது மெடிடேஷன் ப்ரேயருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறதே முதல்ல எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன அப்படின்னா, தேவனை ஆழமாய் அறிந்து கொள்கிறதுக்கு தான். நம்ம சங்கீதம் 46:10 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அது இன்னொரு வெர்ஷன்ல டிபிடில என்ன கொடுத்திருக்குன்னா, சரண்டர் யுவர் ஆங்ஸைட்டி. நம்ம ஆங்ஸைட்டிய அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணுமா. பி சைலண்ட், அமைதலா இருந்து அண்ட் ஸ்டாப் யுவர் ஸ்ட்ரைவிங் அண்ட் யூ வில் see that I am God. இதுதான் அமர்ந்திருக்கிறது. நம்ம படபடப்பா பரபரப்பா எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு அவரை அறிய முடியாது. அமைதலா இருந்து நம்ம வேலைய நம்ம அண்ட் ஸ்டாப் யுவர் ஸ்ட்ரைவிங் அப்படின்னு கொடுத்திருக்கு. அண்ட் யூ வில் see that I am God. அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அதனாலதான் எரேமியா 9:23-24 நம்ம பார்க்கிறோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நமக்கு இருக்கிற ஞானத்தை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாமா, நமக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாமா, நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாமா. மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறிச்சு மேன்மை பாராட்டணுமா, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது. என்ன ஒருத்தன் அறிந்து உணர்ந்திருந்தானா அதை குறிச்சு நீ மேன்மை பாராட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த அறிந்து உணர்ந்திருக்கிற இடத்திற்கு நம்மளை கொண்டு வர்றதுதான் இந்த மெடிடேஷன். அப்போ இந்த மெடிடேஷன் நமக்கு நம்ம லைஃப்ல நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். எதை கற்றுக் கொடுக்கும், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இருதயம் ஆழமாய் அதை தியானிக்க ஆரம்பிக்கும். இதை தியானிக்க 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 நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தியானம்ங்கிறது முழு நேரம் பைபிளை வாசிச்சுட்டே இருக்கிறது இல்ல. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து நம்ம உள்ளத்துல அதை தியானிக்க 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 அந்த வசனம் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு வருது, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியான இடத்திற்கு அது கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என்ன அறிஞ்சு உணர்ந்திருக்கிறத குறிச்சு நீ மேன்மை பாராட்டு, இதுல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? நமக்கு இருக்கிற ஞானம், அறிவு, கல்வி, இல்ல நமக்கு இருக்கிற திறமைகள், இதெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்டுறோமா? இல்லை, எனக்கு ஒரு அப்பாவை தெரியும், அந்த அப்பாவை நான் அறிஞ்சு உணர்ந்திருக்கிறேன்
அப்படிங்கிறத குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமா? இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையில இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். எதெல்லாம் குறித்து இன்றைக்கு மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? எல்லாவற்றையும் விட என்னை படைத்த என் தகப்பனை குறித்து நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். அதை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டும் போது அதன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு தேவ மனிதன் எழுதியிருக்கிறாரு, A.W. டோசர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. தியாலஜி என்ன செய்தான், தேவனை ஒரு இன்டெலெக்சுவலா, ஏதோ ஒரு அறிவுபூர்வமா அறிகிறதுக்கு தியாலஜி அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுறது. ஆனா தேவனை நம்ம ஆழமா தியானிக்க மெடிடேட் பண்ண நம்ம இருதயம் அப்பா அப்படின்னு கூப்பிடுற இடத்திற்கு நம்ம இருதயம் வந்துருதான். தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் ஆழத்துல இருந்து நம்ம இருதயம் அவரை கூப்பிட ஆரம்பிக்குதான். நம்ம தியாலஜி பைபிள் எத்தனையோ பேர் எவ்வளவோ பைபிள்ல குறிச்சு அதிக ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவனை குறித்ததான உண்மையான அவரை பற்றின ஆழமா அவங்க இருதயத்துல இருந்து அவங்க அவரை என்ன செய்யல, அறிந்து உணரல. அதனால அது அவங்களுக்கு பிரயோஜனமா இல்லை. அப்போ இறையியல் அறிவு, அதாவது தியாலஜிக்கும் நம்ம அனுபவத்துல அவரை நம்ம அறிகிறதற்கோ ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. பைபிள் எக்ஸாம் எழுதி ஏகப்பட்ட பிரைசஸ் வாங்கலாம். ஆனா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனா அவரை உண்மையா அறிந்து உணர்ந்திருக்கிறது தான் வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் தரக்கூடியதா இருக்குது. அப்ப கடவுளை காது வழியா அறியறதற்கும் அவரை அனுபவபூர்வமா அவரை அறியறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த அனுபவபூர்வமா நம்ம அவரை அறிகிறதற்கு தான் இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளை நம்ம தனிப்பட்ட அனுபவத்துல கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கேட்டது எதுவுமே நமக்கு பிரயோஜனப்படாது. இது வரைக்கும் எத்தனையோ சக்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. காரணம் என்னன்னா அதை நம்ம வாழ்க்கையா மாற்றல, நம்முடைய சிந்தனைகள்ல அதை வைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு பொருட்டு. நீதிமொழிகள் 2:1-6. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ தேவனை அறிகிற அறிவை கண்டடைகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம இருதயத்துல பத்திரப்படுத்தணுமா. இததான் நம்ம மெடிடேஷன்ல செய்யறோம். மெடிடேஷன்னா நான் யாருமே தவறா அதை புரிந்து கொள்ள அவசியமே இல்லை. இதை நீங்க ரெகுலரா நீங்க இப்ப 2-3 நாள் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மெடிடேஷன் எந்த அளவுக்கு நம்ம மைண்டு, சோல் எல்லாத்தையும் நம்மள ஃப்ரீ ஆக்குறத நம்ம உணர்றோம். இந்த பீஸ் which surpasses all understanding, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை நிரப்பிட்டே இருக்குது. இந்த சமாதானம் எதை செய்துன்னா சாத்தான நம்ம காலுக்கு கீழே நசுக்கி போடுது, சூழ்நிலைகள் தானாக மாற ஆரம்பிக்குது. இததான் இந்த மெடிடேஷன் நமக்கு செய்யறத பார்க்கிறோம். அப்போ மெடிடேஷன் திரியேக தேவனை அறிந்து கொள்ளவும், அவருடைய வார்த்தையை ஆழமா அறிந்து கொள்ளவும், அவருடைய செயல்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிந்து கொள்ளவும் இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கும் ஒரு 15 மினிட்ஸ், கரெக்டா 15 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம். மார்னிங் நாளைக்கு நம்ம கரெக்டா 5:15க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வர முடியுமோ நீங்க கண்டிப்பா வாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஏதோ நம்ம நேரப்போக்குக்கு நம்ம இதெல்லாம் செய்யல, எல்லாருமே வாஞ்சையோட தான் நீங்க இங்க வர்றீங்க. அப்போ ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அந்த இருதயத்தை பார்த்து அவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது நம்ம ஆத்துமாவுல ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். இந்த ஆத்துமாவுல சமாதானம் வரும்போது எல்லா பார்ட்ஸ்லயும் செழிப்பும் சுகமும் சமாதானமும் கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப கூட இந்த மெடிடேஷன் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் ஒரு 2 மினிட்ஸ்
நான் சொல்ல 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 அதை நீங்க அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது அப்படியே உங்களை டோட்டலா உங்க மைண்ட்ல ஃப்ரீ ஆகிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையில கூட கர்த்தாவே, எங்களை ஒரு குடும்பமாய் ஒரு மனதாய் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறீர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது அப்பா. இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீ ஏதோ ஒன்றை பெரிதாய் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர் அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது தகப்பனே. ரீபல் ஹஷ்லப்ரகது ஹஷூரபா லேமல் ஹஷ்லப்ரகே தீக்லா ரீக்கிதில் ஹஷீபோரு ஹதூலபு ஹதலக்ரஹி தலாப்ரா. அப்பா, இந்த வேளையில தகப்பனே, இந்த மெடிடேஷன் ப்ரேயர் டைம் ஆவியானவரே உன்னுடைய கரங்கள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்கள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையில ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த அப்பா நேரத்தை அவங்களுக்கு பிரயோஜனமாய் நீங்க மாற்றித்தாங்க. அனுபவத்துல உங்களை ஆழமா அறிய இந்த மெடிடேஷன் ப்ரேயர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்தபடிதான் இன்றைக்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. அதாவது பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இது முதல் என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ இம்மானுவேலனாய் அவர் நம்மோடு இருக்கிறாராம். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சுவாசத்தை நம்ம உள்வாங்குறோம். இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாமோ சிக்னஸ், எப்படி இல்லாமோ வாதம் வருது, பொல்லாப்பு வருது, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு எதுவும் அணுக முடியாது. ஏன்னா நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறாரா. இன்றைக்கு அவருடைய சுவாச காற்றதான். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆழமா விசுவாசிக்க முடியும்? அதை நீங்க இருதயத்துல நீங்க அதை கொண்டு போங்க. அதை நீங்க பாருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. என் தகப்பன், என் குமாரனா, தகப்பனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. அக்கினி மதிலா எங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுடைய சுவாச காற்றதான் நான் சுவாசிக்கிறேன். அவங்க அன்பைதான் நான் சுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த அன்பு இன்னைக்கு எங்க கொண்டு நம்மளை வைத்திருக்குதுன்னா, அவருடைய மடியில நம்ம இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோமா. இன்றைக்கு பிதாவானவருடைய மடியில் இருந்த ஒரே பேரானுடைய குமாரன் சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த குமாரன் மூலமாய் நம்ம எல்லாருமே இன்னைக்கு அப்பாவின் மடியில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பாவினுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிற நமக்கு என்ன குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்க முடியும்? இன்றைக்கு அந்த அப்பா நம்ம முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை, என்னுடைய சின்ன பிள்ளை இந்த இடத்துல என்னோடு கூட வந்திருக்கிறா. என் கூட இருக்கிற, என் மடியில இருக்கிற என் பிள்ளைய எந்த குறைவும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வதுதான் என்னுடைய சித்தமா இருக்கிறதுங்கிறது தான் அப்பாவினுடைய இருதயம். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம நம்ம பார்க்கணுங்கிறதுல எவ்வளவு பிரயாசப்படுறோம். இன்றைக்கு உலகத்தை படைத்த தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, தம்முடைய மடியில இருந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அவருடைய மடியில உட்கார வைத்திருக்கிறார் என்றார். அந்த தகப்பன் இன்றைக்கு நம்ம எந்த விஷயத்துல கைவிட முடியும்? இன்றைக்கு அந்த தகப்பனுடைய சுவாச காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறோம். ரூவா காற்று, பரிசுத்த ஆவியானவரே ரூவா காற்றாதான் இருக்கிறார். அந்த வல்லமையை நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். எதை குறிச்சும் கவலை வேண்டாம், கலக்க வேண்டாம். ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிற பூமியில இருக்கும்போது அவர் சொல்லிட்டே இருந்த காரியாதான், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். therefore take no thought. எந்த எண்ணத்தையும் எடுக்காதீங்க. அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் தன் அப்பாவை குறித்து, தன் தகப்பனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன
அந்த சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு அவருக்கு அப்பானா நமக்கும் அதே அப்பா தான். உங்க அப்பா, உங்க அப்பா. இன்னைக்கு எதை குறிச்சு நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்தா, கடன்களை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, இல்ல எந்த காரியங்களை, மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்தா? எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாட்ட அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த டீப் பிரெத்துல அப்பாவினுடைய அன்பை உணர்ந்து உங்க மனதுல இருக்கிற ஆழமான கலக்கங்களை அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா, இந்த வார்த்தை என்னைய ஹர்ட் பண்ணிருச்சுப்பா. இத நான் உங்கள்ட்ட கொடுத்துடுறேன். அப்பா, இந்த பாரங்கள் என்னை நெருக்குது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற காரியம் என்ன நெருக்குது. என்னுடைய எதிர்காலத்துக்கும் நீங்க அப்பாவா இருக்கிறீங்கப்பா. நான் உங்கள்ட்ட கொடுத்துடுறேன். அத அப்படியே அப்பாட்ட அந்த எக்ஸைல் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுங்க. என்னென்ன பிள்ளைகளை குறித்த பாரங்கள், கவலைகள், அப்பா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தலைமுறைகளுக்கு அவர் தேவன். அவர் நம்ம தலைமுறைகளுக்கும் அவர் அப்பாவா இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவர் சொன்ன வாக்குக்கு தத்துவம். உன் சந்ததி மேல ஏன் ஆவிய, உன் சந்தானத்து மேல ஏன் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன்னு அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த பாரத்தை அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா உங்களை அன்போடு சிரித்த முகத்தோடு உங்களை பார்க்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுதான் நம்முடைய அப்பா. நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளா நம்ம இணைந்து இருக்கிறோம். அந்த அப்பா என்ன ஒரு மாதிரியும், உங்களை ஒரு மாதிரியும் அவர் பார்க்கிற அப்பா இல்ல. எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிற ஒரு தகப்பன். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முதல்ல நம்ம மைண்ட் அந்த ஆர்ஃபன் ஸ்பிரிட் அது எல்லாத்தையும் அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுவோம். பல வேளைகள் ஐயோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுங்க. அப்பா எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார். எல்லாருக்கும் மகிமையும் கனத்தையும் தான் அவர் தர விருப்பமா இருக்கிறார். அப்பா நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, நான் எதை குறிச்சு கலங்க மாட்டேன். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட ரிலீஸ் பண்றேன். உங்கள்ட்ட நான் கொடுத்துடுறேன்ப்பா. அப்பா, என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துடுறேன்னு எல்லாத்தையும் இந்த நிமிஷத்துல அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் இந்த நொடி பொழுதுல இருந்து நீங்க கத்துக்கொள்ள ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்குகிறார். எதை குறிச்செல்லாம் பயந்துட்டு, எதை குறிச்செல்லாம் கலங்கிட்டு இருக்கிறீங்களோ, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. ஏன்னா அப்பா, காட் இஸ் இன் கண்ட்ரோல். அப்பா கண்ட்ரோல் எடுத்திருக்கிற கர்த்தருக்கு பயந்தவர்களை அவங்க அந்த தூதன் பாளையம் இறங்கி என்ன செய்வானா, காத்துக்கொள்வான். அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவருக்கு பயந்தவர்களை காத்துக்கொள்வாங்களாம். அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்ம வீடுகளையும் நம்ம எல்லைகளையும் சுற்றிலும் அவருடைய தூதர்கள் திரளா இறங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் அது அப்படியே ஆழ் மனதுல நீங்க பாருங்க. உங்களை சுற்றிலும், உங்க வீடுகளை சுற்றிலும், உங்க எல்லைகளை சுற்றிலும் திரள் கூட்டமான தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு டிவோஷன் கூட அதுதான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்திலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம இன்னைக்கு அத ஒருவேளை அன்சீன் ரெல்ம்ல நம்ம பார்க்க முடியலனாலும் இந்த மெடிடேஷன் டைம்ல அததான் பார்க்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அப்படியே நம்மை சுற்றிலும் அவருடைய தூதர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்ப அந்த இடத்துலதான் நம்மள வச்சிருக்கிறார். அததான் அறிந்து உணர்றதான் அவருக்கு பிரியமா இருக்குதான். அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசின வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் உள்ள நுழைய முடியல. இன்றைக்கு எபிரேயர் 12 நம்ம பார்க்கிறோம், 22, 23, 24 தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம்
இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலயும், நம்ம குடும்பத்து மேல, நம்ம வீடுகள் மேல அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த வகையிலும் எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது. நம்ம நேசிக்கிறவங்களுடைய குடும்பங்கள்ல, வீடுகள்ல அவங்க ஒவ்வொருவர் மேலயும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த ரத்தத்தை பேச பேச சத்துருவானவன் தோற்று போவான. வெளிப்படுத்தல பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த ரத்தத்தை பேச 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 உங்க வீடுகள்ல இருக்கிற எல்லா ஜீவனற்ற தன்மைகள் அது வெளியேறுகிறது. எல்லா விதமான மரணத்தை கொண்டு வரும்படியாய், மரணம்னா லிட்டரலா மரணம் இல்லை, எதுல எல்லாம் பொருளாதாரத்துல, உங்க சமாதானத்துல, இன்னும் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் குறைவுகளை அனுபவிச்சீங்களோ அது எல்லாமே மரணத்திற்கு ஏதுவானதுதான். அது எல்லாமே இன்றைக்கு அது வெளியேறுகிறது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம ஒவ்வொருவர் மேலையும், நம்ம குடும்பங்கள் மேல, நம்ம வீடுகள் மேல அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினால சத்ருடைய கிரியைகள் இப்பொழுதே அழிக்கப்படுகிறது. இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க அப்படியே அவருடைய ரத்தத்தினால நம்ம ஒவ்வொருத்தரும் ஃப்ரீ ஆகுறோம். பாவினுடைய ரத்தம் சிலுவையில இருந்து, அவருடைய ரத்தம், அவருடைய சரீரத்துல இருந்து வழிகின்ற ரத்தம் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் தெளிக்கப்படுது. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. அது தெளிக்கப்பட தெளிக்கப்பட நம்ம எல்லாரும் விடுதலையார், நம்ம குடும்பங்கள் விடுதலையாராங்க. யாரெல்லாம் கட்டுகளுக்குள்ள இருந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்படுறத நீங்க பாருங்க. உங்க குடும்பத்தார் ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ரத்தம் தெளிக்கப்படுது. கணவர் மேல, பிள்ளைகள் மேல, தாய் தகப்பன் மேல, உங்களை நேசிக்கிறவங்க மேல, உங்க வீடுகள் மேல கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. கட்டுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்டுகள் எரிகிறது. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும் போதே அங்க சத்ருவானவர் அங்க எரிந்து சாம்பலாய் போகிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு ரீபாலா ஹஷ்ல பிரஹூதலா லேக்கல மெஹேஷா ஹூத ஷூர், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகைவை பார்த்து சொன்னபடி, அப்பா நீங்க இந்த வார்த்தையை தான் நீங்க தர்றீங்க. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களையும் எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் விடுதலை இல்லாம இருந்ததோ அந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. எல்லா அறைகள்லயும் உங்க ரத்தம் தெளிக்கப்படுதுப்பா. நாங்க பார்க்கிறோம் எல்லார் மேலயும் உங்க ரத்தம் தெளிக்கப்படுது. புது ஜீவன் உண்டாகுது. உங்க ரத்தம் சத்துருவின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ரத்தம். ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் அந்த ரத்தம் இறங்குதுப்பா. இப்பொழுதே பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, தோலுக்குள்ள, சதைக்குள்ள, ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளயும் அவருடைய ரத்தம் அப்படியே இறங்கி கொண்டு இருக்குது. We have been set free by the blood of Jesus. அவருடைய ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஜெயம் இன்றைக்கு உண்டாகிறது. தகப்பனே, அப்பா உங்க ரத்தம் மனசாட்சியை கழுவி சுத்திகரித்தது. இன்றைக்கு சரீரத்துல இருக்கிற பலவீனங்களை அது நீக்கி அது சுத்திகரிக்கிறத நாங்க பார்க்கிறோம். எல்லா வைரஸ் கிருமிகளை உங்க ரத்தம் அப்பா அது முற்றிலுமாய் அதை அழித்து போடுகிறது. இந்த ரத்தம் அப்படியே அக்கினியாய் இறங்கி ஒவ்வொருவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எலும்புகள்ல, நரம்புகள்ல, அப்பா தசைகள்ல, ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகளும் அது அழிக்கப்படுகிறது. சாட்சிகளை கேட்கிறோம். சாட்சிகளின் சத்தம் எங்கள் காதில் விழுகிறது தகப்பனே. அப்பா இன்னும் அதிகமா நாங்க தியானத்திலே இருக்க, மெடிடேஷன் பிரேயர்ல அதிகமா நாங்க இன்னும் உங்க வார்த்தையை உள்வாங்கி அப்பா எங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இது ஆழமா பதிக்கப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வோம்.
தகப்பனே, உங்களுடைய பிள்ளையாய் மனதார இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். அப்பா, இந்த நாள்ல கூட உங்க வார்த்தையின் மூலம் அப்பா, இந்த பிரேயர்ல நாங்க உங்க கூட இணைக்கப்பட்டதை நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. அந்த இன்டிமசிக்குள்ள அப்பா எங்களை சுற்றிலும் இருக்கிறத, உங்க மடியில நாங்க உட்கார்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்களை பார்த்து திரியேக தேவன் அப்பா புன்னகைக்கிறத பார்க்கிறோம். எங்களை பார்த்து அன்போடு நீங்க சிரிக்கிறத பார்க்கிறோம். நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி உங்க சத்தம் எங்க காதுகள்ல விழுகிறத நாங்க பார்க்கிறோம். எதை குறிச்சு கவலைப்பட, அப்பா இருக்கிறேன், அப்பா பார்த்து கொள்வேன். நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் அப்பா, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த வேலையில எங்க ஹார்ட் அப்படியே ஃப்ரீ ஆனதை நாங்க உணர்றோம்ப்பா. பரிசுத்தாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டமையினால் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அப்பா, இன்னும் அப்பா எல்லாரும் தனிமையிலும் பர்சனலாவும் இந்த மெடிடேஷன் பிரேயரை அதிக நேரம் செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நீங்க அவங்க கூட இடைப்படுங்க. அதிகமாய் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே மறுரூபப்பட்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன் எங்களை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? நம்ம நாளைக்கு மார்னிங் இந்தியா டைம்க்கு 5:15